ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க மத்திய பிரதேசத்தில் சர்ஜாபூர்ங்கிற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நிப்பானியா பீச்நாத்ங்கிற மாதிரி ஒரு சின்ன அழகான கிராமம் இருக்கு. ஜெனரலா கிராமத்திலோட மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பகல் ஃபுல்லா பரபரப்பா வேலை பார்ப்பாங்க, நைட்டு ரொம்ப சீக்கிரமா போய் படுத்துருவாங்க. ஒரு 7-8 மணிக்கு அவங்க டின்னரை முடிச்சுட்டு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லா வீட்டோட கதவுகளும் பூட்டப்பட்டிருக்கும். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு கிராமங்கிறதுனால எனக்கு இந்த சூழ்நிலை ரொம்பவே நல்ல பரிச்சயமானதா இருக்கு. ஈவன் என்னோட சைல்ட்ஹுட் ரொம்பவே நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 8:30 மணிக்கு கதவை சாத்திடுவாங்க, 9 மணிக்கு ஊரே நிசப்தமாயிரும். அப்படித்தான் இந்த நிப்பானியாங்கிற கிராமத்திலையும் ஒரு 8:30 மணிக்கு மக்கள் எல்லாருமே கதவை சாத்திட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த கிராமத்துல டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி 2021ஆம் வருஷம் 2 இளைஞர்கள் நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரி ஊரே தூங்கிருச்சு, நம்ம ஜாலியா ஒரு வாக்கிங் போலான்ட்டு 2 பேரும் அந்த தெருவை சுத்தி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்ட்ரீட்ல கார்னர்ல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டோட முன்கதவுகள் மட்டும் திறக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. என்னடா எல்லாருமே 8-8:30 மணிக்கு கதவு போட்டுட்டு தூங்கிடுவாங்க, பட் இந்த வீட்டோட கதவுகள் மட்டும் திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட இந்த 2 இளைஞர்களும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பாக்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள யாரு இருக்கானா, நூர் அகமத் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இருக்காரு. சோ அவர் பேரை சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, வீடே மயான அமைதியா இருக்கு. ஸோ அந்த கதவை திறந்துட்டு உள்ள போய் லைட்டை போட்டு பார்த்த அந்த 2 இளைஞர்களும் ஒரு செகண்ட் அதிர்ச்சியில உறைஞ்சிடறாங்க. அந்த வீட்டோட ரூம்ல நூர் அகமதுங்கிற அந்த நபர் கொலை செய்யப்பட்டு சடலமா இருக்காரு. இதை பார்த்தவனே பதட்டமான அந்த 2 பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கால் பண்றாங்க. அடுத்த 5 மினிட்ஸ்க்குள்ளே போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபாரன்சிக் எல்லாருமே அந்த கிரைம் சீனுக்கு வராங்க. 8:30 மணிக்கு தூங்கின அந்த முழு கிராமமும் இந்த மாதிரி அவங்க கிராமத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுங்கிற மாதிரி கேட்டு நைட்டு 10-10:30 மணிக்கு இந்த நூர் அகமதுங்கிற நபரோட வீட்டுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த அந்த கிராமமே வந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ போலீஸ் பொதுமக்களை விலக்கி விட்டுட்டு ஃபாரன்சிக் எல்லா தடயங்களையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நூர் முகமதோட உடலை பார்க்கும்போது அவரோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா, அவரோட கழுத்தை கூர்மையான ஒரு ஆப்ஜெக்டை வச்சு மேபி கத்தி மாதிரி ஒரு பொருளை வச்சு கொலை பண்ணிருக்காங்க. எங்க பார்த்தாலும் ரத்த வெள்ளமா இருக்கு. மேலும் அந்த கிரைம் சீனை ஃபுல்லா ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஃபிங்கர் பிரிண்ட் கூட கிடைக்கல. பட் அந்த இடத்துல ஒரே ஒரு க்ளவுஸ் மட்டும் கிடைக்குது. க்ளவுஸ் அப்படின்னா லேட்டெக்ஸ் ஆர் சர்ஜிக்கல் க்ளவுஸ் மாதிரி கிடையாது, உள்ளன் க்ளவுஸ், நம்ம குளிருக்கு போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு க்ளவுஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ மேபி இந்த க்ளவுஸ் கொலைகாரனுக்கு சொந்தமானதா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அந்த தடயங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபாரன்சிக் டீமை பொறுத்த வரைக்கும் கிரைம் சீன்ல கிடைச்ச ஒரே தடயம் இந்த கிளவுஸ் மட்டும்தான். இந்த நூர் முகமதுங்கிற நபரை பத்தி போலீஸ் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்கும்போது அவருக்கு திருமணமாகி மொத்தம் 4 குழந்தைகள் இருக்குங்கிறாங்க. பட் இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அவரோட மனைவியோ குழந்தையோ இங்க இல்ல. அவங்க மனைவியோட அம்மா அப்பா வீட்டுல ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ங்கிறதுனால அவங்க மனைவியும் 4 குழந்தைகளும் முந்தின நாளே அங்க போனதுனால நூர் முகமது மட்டும் அன்றைய இரவு தனியா இருக்கும்போது தான் இந்த இன்சிடென்ட் நிகழ்ந்திருக்கு. இவர் கொலை செய்யப்பட்ட விதத்தை பார்க்கும்போது அவர் கழுத்துல கட் பண்ண கத்தி மட்டுமல்ல, அவர் உடம்புல மொத்தம் 19 இடங்கள்ல காயங்கள் இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. ஜெனரலா இந்த மாதிரி வீடெல்லாம் திறந்து போட்டு வீட்டுல தனியா இருக்க ஒரு நபர் கொலை செய்யப்பட்டா ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுவாங்கன்னா, ராபரி, மேபி கொள்ளையடிக்க வந்திருக்கலாம், ராபரி கான் ராங். அப்ப இந்த வீட்டு ஓனர் தடுக்க முயற்சி பண்ணும்போது இந்த கொலை நடந்திருக்கலாங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. பட் இந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு விலையுயர்ந்த பொருட்கள் இல்ல, மேலும் எந்த பொருட்களும் திருடு போனதுக்குரிய தடயங்கள் இல்லைங்கிறதுனால இது கண்டிப்பா ராபரிக்காக பண்ணப்பட்ட கொலை இல்லைங்கிறத மட்டும் போலீஸுக்கு தெரியுது. பட் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஓவர் கில்லிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு நபரை கழுத்துல கத்தியை வச்சு கட் பண்ணாலே மேபி 5 மினிட்ஸ்க்குள்ள அவரோட உயிர் பிரிஞ்சிடும். பட் கத்தியை வச்சு கட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவரோட உடம்புல 19 டைம் அந்த கொலைகாரன் கத்தியால குத்துனதுனால அந்த கொலைகாரனுக்கு இந்த நூர் முகமது மேல தீராத ஒரு கோபமும் தீராத ஒரு வெறியும் ஒரு காழ்ப்புணர்ச்சியும் பழி உணர்ச்சியும் இருந்திருக்குங்கிறத மட்டும் போலீஸால உணர முடியுது. சோ கண்டிப்பா அந்த கொலைகாரனுக்கும் நூர் முகமதுக்கும் பர்சனலா ஏதோ ஒரு இஷ்யூ இருந்திருக்கு. இது பணத்துக்காண்டியோ இல்லைன்னா கொள்ளையடிக்கிறதுக்காக பண்ணப்பட்ட கொலை கிடையாது, இது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் இந்த ஓவர் கில்லிங் நடந்திருக்குங்கிற மாதிரி
போலீஸ் திங்க் பண்றாங்க. கொலை செய்யப்பட்ட இந்த நூர் முகமதோட மனைவிக்கும் அவங்க குடும்ப உறவுகளுக்கும் இவரோட மரணத்தை பற்றி தகவல் கொடுக்கப்படுது. அவங்களும் பதறி அடிச்சுட்டு ஓடிட்டு வராங்க. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரைம் சீன்ல பெரிய தடயங்கள் போலீஸுக்கு கிடைக்கல. கொலை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதமும் போலீஸுக்கு கிடைக்கல. ஃபைனலா போலீஸ் அவங்க ஃபார்மாலிட்டிஸை முடிச்சதுக்கு அப்புறம், பிரேத பரிசோதனை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நூர் முகமதோட உடலை அவங்க குடும்ப உறவுகள் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க மத முறைப்படி இறுதி மரியாதை செலுத்தி இந்த நூர் முகமதோட உடலை அடக்கம் பண்றாங்க. எந்த ஒரு கொலை வழக்கிலையும் மோட்டிவ் கிளியரா இருந்தாதான் இவங்களை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படிங்கறத போலீஸால யூகிக்க முடியும். ஏற்கனவே ராபரி ஆங்கிள் போலீஸ் யோசிச்சாங்க. பட் அது அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. அதனால அதை போலீஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம ஜெனரலா போலீஸ் என்ன பண்ணுவாங்க, கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்துல இங்க சிசிடிவி கேமரா இருக்கான்னு பாப்பாங்க. இது ஒரு பக்காவான கிராமம். ஆப்வியஸ்லி இங்க சிசிடிவி கேமரா இருக்க வாய்ப்பு இல்ல. அதனால அந்த ஆப்ஷனும் ரூல்ட் அவுட். இப்போ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இந்த கிரைம் சீன்ல ஒரு உள்ளன் கிளவுஸை கண்டுபிடிச்சாங்க. அந்த கிளவுஸை கொலை செய்யப்பட்ட இந்த நூர் முகமதோட மனைவி ராணிங்கிற பெண்மணி கிட்ட காமிக்கிறாங்க. இந்த கிளவுஸ் உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருக்காவது சொந்தமான கிளவுஸான்னு கேட்கும்போது அதை ராணி அப்படியே பார்த்துட்டு சொல்றாங்க, இல்ல சார், இந்த மாதிரி ஒரு கிளவுஸை நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப போலீஸால ஈஸியாவே யூகிக்க முடியுது, வந்த கொலைகாரன் இந்த கிளவுஸை போட்டு வந்திருக்கான். அதனாலதான் போலீஸுக்கு இந்த கிரைம் சீன்ல எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் தடயங்களையும் கண்டுபிடிக்க முடியல. சோ போலீஸால ஒரு விஷயம் என்ன திங்க் பண்ண முடியுதுன்னா, இந்த கொலை நடந்தது என்னதான் பக்காவான ஒரு ரூரலான கிராமத்துல நடந்தா கூட இந்த கொலையை பண்ண கொலைகாரனுக்கு ஃபாரன்சிக்கை பத்தி நல்லாவே நாலேஜ் இருந்திருக்கு. சோ வெறும் கையோட போய் கொலை பண்ணா போலீஸ் தன்னை பிடிச்சிருவாங்க, ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் லேட்டெக்ஸ் க்ளோவ்ஸ் வாங்காட்டா கூட வீட்டில் இருக்கிற ஒரு உல்லன் க்ளோவ்ஸை போட்டு வந்ததுனால இது பக்காவா திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைங்கிறத மட்டும் போலீஸால உணர முடியுது. ஜெனரலா நம்ம சென்னை மாதிரி ஒரு பெரிய மாநகரத்தில் ஒரு கொலை நடக்குது அப்படின்னா சிசிடிவி ஆதாரங்களை விட்டுட்டா நம்ம பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ பக்கத்து வீட்டில் என்ன இன்சிடென்ட் நடந்தா கூட நம்மளுக்கு தெரியாது. பட் கிராமம் அப்படி கிடையாது. பக்கத்து வீட்டுக்குள்ள ஒரு மூணாவது நபர் வந்துட்டு போனாலோ, முகம் தெரியாத ஒரு நபர் வந்துட்டு போனாலோ இப்படி ரெண்டு பேர் பேசுவாங்க, யாரு அவன், புதுசா ஒருத்தன் வந்துட்டு போயிருக்கானே அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்படிப்பட்ட இந்த கிராமத்துல ஒருத்தன் வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்கானா, யாராவது ஒருத்தராவது இந்த கொலையை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி இந்த கொலை பண்ண கொலைகாரனுக்கு பயந்துட்டு பொதுமக்கள் வந்து போலீஸ் கிட்ட தகவல் கொடுக்காம இருக்காங்கன்னு போலீஸ் ஒரு 50,000 ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கிறாங்க. ஓகே, இந்த கொலைகாரனை பத்தி உங்க யாருக்காவது தகவல் தெரிஞ்சா நீங்க போலீஸ்ல வந்து தகவல் கொடுங்க, நாங்க ரொம்ப சீக்கிரட்டா உங்க ஐடென்டிட்டியை வச்சுக்கிறோங்கிற மாதிரி போலீஸ் எவ்வளவோ எஃபர்ட் போட்டாங்க கூட அந்த பொதுமக்கள் யாருமே முன் வந்து இந்த கொலைகாரனை பத்தி தகவல் கொடுக்கிறதுக்கு ரெடியா இல்ல. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு இது ரொம்ப ஒரு சவாலான கேஸா தான் இருக்கு. பிகாஸ் கிரைம் சீன்ல ஒரு தடயங்கும் கிடைக்கல, ஐ விட்னஸும் கிடையாது, சரி சிசிடிவி கேமராவும் கிடையாது, சரி பொதுமக்களாவது யாராவது வந்து தைரியமா முன் வந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா அப்படியும் இல்லைங்கிறதுனால இப்ப போலீஸுக்கே ஒரு சந்தேகம் வருது. என்னதான் சின்ன கிராமத்துல இந்த கொலை நடந்தா கூட இந்த கொலையை தங்களால சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டே போலீஸுக்கு வர ஆரம்பிக்குது. பக்காவான ஒரு ரூரல் கிராமத்துல வீட்டுல தனியா இருந்த நூர் முகமதுங்கிற இந்த நபரை வீடு புகுந்து கழுத்தை அறுத்து அவ்வளவு கோபமும் வெறியோடையும் கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு, போலீஸ் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இப்படியெல்லாம் கூடவா கொலைகாரன் திங்க் பண்ணுவான், இந்த மாதிரி ஒரு காரணத்துக்கு இப்படியெல்லாம் கூட பிளான் பண்ணி ஒரு கொலையை பண்ணுவாங்களானே இந்த வழக்கு நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது. அப்படி நூர் முகமதை யாரு கொலை பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப போலீஸ் வேற வழியே இல்லாம அவங்களோட அடுத்த கட்ட விசாரணையை அவங்க குடும்ப உறவுகள் கிட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க மனைவி ராணி கிட்ட கேக்குறாங்க, உங்க கணவருக்கு தெரிஞ்ச எதிரி யாராவது இருக்காங்களா, உங்க கணவர் மரணம் அடைஞ்சா யாருக்கு என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி கேட்டா கூட ராணி என்ன சொல்றாங்க, சார் என்னோட கணவர் ஒரு பிசினஸ் மேன், நாங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு எதிரின்னு யாருமே கிடையாது, உண்மையிலே என்னோட கணவரோட மரணம் எனக்கே அதிர்ச்சியா இருக்கு, இவங்க தான் என்னோட கணவரை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சஸ்பெக்ட கூட என்னால கை நோக்கி காமிக்க முடியல சார்ங்கிற மாதிரி தான் ராணி சொல்றாங்க. பட் இந்த திருமண உறவை பத்தி ராணி அண்ட் நூர் முகமதோட திருமண உறவை பத்தி விசாரிக்கும் போது அங்கதான் போலீஸுக்கு இந்த கேஸ்ல ஒரு ட்விஸ்ட் வருது. அதாவது இந்த ராணிங்கிற பெண்மணி
கொலை செய்யப்பட்ட நூர் முகமதுங்கிற நபருக்கு 3வது மனைவி. சரி, அப்போ முதல் 2 மனைவி இருப்பாங்க, அவங்கள ப்ராப்பரா டிவோர்ஸ் பண்ணிட்டு இவங்கள 3வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரான்னு கேட்டா அதுதான் இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிருக்காரு. அந்த பெண் மூலமா 2-3 குழந்தைகள் இருக்கு. அப்புறம் 2வதா ஒரு பெண் மேல மோகம் ஏற்படுது. சோ முதல் மனைவியை விவாகரத்து பண்ணாம அந்த மனைவியோட அனுமதியோட 2வது பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த 2வது பெண்ணோட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அப்பதான் 3வது ராணிங்கிற அந்த பெண்ணை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பாக்குறாரு. அந்த ராணிக்கும் இவருக்கும் காதல் வர ஆரம்பிக்குது. சோ இவர் ராணியை திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. இதை பத்தி தன்னோட முதல் மனைவி கிட்டையும் 2வது மனைவி கிட்டையும் சொல்லிட்டு அவங்க முழு சம்மதத்தோட தான் இந்த ராணியை திருமணம் பண்ணிருக்காரு. சோ இந்த ராணியை திருமணம் பண்ண விட்டு அந்த முதல் மனைவி 2வது மனைவி 2 பேரும் தனித்தனியா போயிடுறாங்க. இவர் இந்த ராணிங்கிற 3வது மனைவி கூட தான் குடும்பம் நடத்திட்டு வர்றாரு. பட் என்னதான் அந்த முதல் 2 மனைவிகளோட விருப்பத்தோடையும் சம்மதத்தோடையும் இந்த திருமணம் நடந்ததுங்கிறத இந்த 3வது மனைவி சொன்னா கூட இப்போ போலீஸ் அந்த முதல் 2 மனைவியில யாராவது ஒருத்தருக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருக்குன்னு அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பட் அந்த முதல் 2 மனைவியும் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார், என்னோட கணவருக்கு 2வது திருமணம் நடக்கும் போதே என்னோட சம்மதத்தோட தான் நடந்துச்சுன்னு முதல் மனைவி சொல்றாங்க. இந்த 3வது திருமணம் நடந்து அவர் ராணி கூட குடும்பம் நடத்துறது அவங்க முதல் மனைவி 2 பேத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு இதுல எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது போலீஸ் விசாரணையில தெரிய வரதுனால சோ இவரோட 3 மனைவிகளுக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்போ அடுத்த கட்ட விசாரணையை போலீஸ் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இவங்க மனைவிக்கும் இவங்க கணவருக்கும் மேபி ஏதாவது ஒரு எனிமி மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்காங்களா, இல்ல முன்காலத்துல இவங்களுக்கு யாரு கூடயாவது பகை இருக்கான்னு விசாரணை பண்ணி பார்க்கும்போது இந்த 3வது மனைவி ராணி இந்த நூர் முகமதை திருமணம் பண்றதுக்கு முன்னாடி ஷாருக் அப்படிங்கிற ஒரு நபரை லவ் பண்ணிருக்காங்க. அந்த நபர் கூட தான் பல இடங்கள்ல பல நாள் சுத்திட்டு இருந்திருக்காங்க. இதை பத்தி அவங்க கணவருக்கும் தெரிஞ்சிருக்கு. பட் திருமணத்துக்கு அப்புறம் அந்த காதலர் கூட இவங்க தொடர்புல இல்லைங்கிற மாதிரி தான் ராணி சொல்றாங்க. ஜெனரலா நம்ம பார்த்திருப்போம், திருமணமாகி வந்தா கூட தன்னோட முன்னாள் காதலரோட சேர்ந்து கணவனை கொலை பண்ண எவ்வளவோ வழக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆப்வியஸ்லி போலீஸும் அந்த மாதிரி பல வழக்குகளை ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த ராணிங்கிற மனைவியோட முன்னாள் காதலர் ஷாருக்ங்கிற நபர்கிட்ட போய் பேசுறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் நானும் ராணியும் காதலிச்சது உண்மைதான். பட் எப்போ அவங்களுக்கு திருமணம் நடந்ததோ அப்பவே நாங்க கான்டாக்ட கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டோம். நீங்க வேணா செல்போன் ரெக்கார்டு என்ன வேணாலும் செக் பண்ணி பாருங்க சார். நான் அந்த ராணிங்கிற பெண்ணோட பேசியே பல வருடங்கள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இவர் சொல்ற தகவல் உண்மையா பொய்யான்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அவரோட செல்போனையும் ராணியோட செல்போனையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஷாருக் சொல்றது 100% உண்மைங்கிற மாதிரி தெரிய வருது. சோ இவங்க 2 பேரும் ராணிக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் போன்ல கூட பேசலங்கிறது உறுதி செய்யப்படுறதுனால இந்த ராணியோட முன்னாள் காதலருக்கும் இந்த நூர் முகமதோட கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறத போலீஸ் உறுதிப்படுத்துறாங்க. எந்த ஒரு வழக்கிலையும் மோட்டிவும் கிளியரா இல்ல, சஸ்பெக்டும் ப்ரொடியூஸ் பண்ண முடியலனா அந்த வழக்கை தீர்க்கிறது போலீஸுக்கு ரொம்பவே சவாலான விஷயமா இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இவ்வளவு கேஸ் பிரசன்ட் பண்ணும்போது எந்த மாதிரி கேசஸ்லாம் கோல்டு கேஸ் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியான தடயம் இல்லாம இருந்தா கூட, சஸ்பெக்ட் இல்லாம இருந்தா கூட போலீஸ் கிடைக்கிற தடயங்களை ஓவர்லுக் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே ஒரு காம்பினேஷனா வரும்போதுதான் ஒரு கேஸ் சால்வ் பண்ண முடியாம கோல்டு கேஸா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ்லயும் அதுதான் நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் போலீஸுக்கு இருந்தா கூட, இப்போ அடுத்து போலீஸ் பண்ண போற இன்வெஸ்டிகேஷன்ல நான் நிறைய ஃபாரின் கேஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இப்போ ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொலை செய்யப்பட்ட விக்டிமோட இறுதிச் சடங்க நிறைய போலீஸ் ஆபீசர் ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா 2 விஷயம். ஒன்னு, இந்த விக்டிமை கொலை பண்ண அந்த கொலைகாரன் இறுதிச் சடங்குக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா 99% இப்ப போலீஸ் ஒருத்தனை சந்தேகப்படுறாங்க, இவன் தான் சஸ்பெக்டா இருக்கணும்னு நினைச்சா போலீஸ் சந்தேகப்படுற அந்த நபர் இறுதி சடங்குக்கு வரல அப்படின்னா மேபி அவர் இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நிறைய பேர் கொலைக்காரங்க ஒரு நெருக்கமான உறவுல இருக்கிறவங்க ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா குற்ற உணர்ச்சி காரணமா இறுதி சடங்குக்கு அவங்களால வர முடியாது. அதுவும் கொலை செய்யப்பட்ட அந்த விக்டிமோட உடலை நேருக்கு நேரா பார்க்குற தைரியம் அவங்களுக்கு இருக்காது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சில கிரைம்ஸ்ல நம்ம ஃபாரின் கேஸ்லாம் பார்த்துருப்போம். ஒரு விக்டிமோட உடலை கண்டுபிடிக்கும் போது அந்த விக்டிமோட உடலோட ஃபேஸை ஒரு பெட்ஷீட்டை வச்சு போர்த்திருக்கலாம், இல்ல தலையணையை வச்சு அந்த ஃபேஸை மறைச்சிருக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த விக்டிமை கொலை பண்ணது அவங்களுக்கு நெருக்கமான ஒரு நபரா இருக்கும். பிகாஸ் நெருக்கமான ஒரு நபர் ஒரு கொலை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறந்து போன அந்த உடல்ல இருக்கிற அந்த ஃபேஸை பார்க்குற தைரியம்
தைரியம் அவங்களுக்கு இருக்காது. அதனாலதான் ஒரு பெட்ஷீட்டை வச்சு துணியை வச்சு அவங்க ஃபேஸை மூடி வைப்பாங்க. இது எந்த ஒரு கிரைம்லையும் மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. அதே மாதிரிதான் அந்த இறுதிச் சடங்குக்கு வந்தாங்களா வரலையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது. இப்ப அதே டாக்டிக்ஸ் தான் போலீஸ் இந்த நூர் முகமதோட கேஸ்லயும் யூஸ் பண்றாங்க. அவங்க குடும்ப உறவுகள் கிட்ட கேட்கிறாங்க, இந்த நூர் முகமதோட இறுதிச் சடங்குக்கு யாரெல்லாம் வந்தா யாரெல்லாம் வரல. இப்ப தூரத்து உறவினர்கள் வரல அப்படின்னா பெருசா தெரியாது. பட் நெருக்கமான சில உறவுகள் வரல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி போலீஸ் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வரும்போது அந்த இடத்துல தான் போலீஸுக்கு இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது. கொலை செய்யப்பட்ட நூர் முகமதோட மனைவி ராணிக்கு ஜரீனாங்கிற மாதிரி ஒரு தங்கை இருக்காங்க. அந்த தங்கைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சொகைல் அப்படிங்கிற ஒரு நபர் கூட திருமணம் நடந்தது. அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தான் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்காக தான் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறதுக்கு தான் ராணி போயிருக்காங்க. தட் மீன்ஸ் ராணியோட தங்கைக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கும் நூர் முகமது போயிருக்காரு. அப்படி போனவர் மனைவி அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு இவர் சாயங்காலம் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ இவர் வீட்டில் தனியாக இருக்கும்போது தான் இந்த கொலை நடந்திருக்கு. ஸோ இவரோட மரணத்துக்கு நெருக்கமான குடும்ப உறவுகள் வரும்போது இந்த ராணியோட தங்கை ஜரீனாவோட ஹஸ்பண்ட் சொகைல் அப்படிங்கிற அந்த நபர் மட்டும் வரல. எவ்வளவு நெருக்கமான ஒரு உறவு, சகலைன்னு சொல்லுவாங்க, இல்ல பிரதர் இல்லைன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு நபர் இந்த இறுதிச் சடங்குக்கு வரலங்கிறது போலீஸுக்கு ரொம்ப நெருடலா இருக்கு. சரி, சில பேர் காரணத்துக்காக வர முடியாம இருக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க, இல்ல நேரா வந்து விசாரிப்பாங்க. இந்த சொகைல் இறுதிச் சடங்குக்கும் வரல. அதுக்கப்புறம் ராணி கிட்ட ஃபோன் பண்ணியும் விசாரிக்கல, நேராவும் பார்த்து விசாரிக்கல. இப்போ அதனால சொகைல்ங்கிற அந்த நபரை விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சார், என்னோட சகலை கொலை செய்யப்பட்டது எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. அதே டயத்துல எனக்கு அப்பதான் சார் குழந்தை பிறந்துச்சு, அதனாலதான் பார்க்க வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்றாரு. பட் இவர் என்னதான் இந்த காரணத்தை சொன்னா கூட இவரை தவிர அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் இந்த இறுதிச் சடங்குல கலந்துருக்காங்க. அதுவும் சகலை தன்னோட ஒய்ஃபோட சகோதரியோட கணவர் அப்படிங்கிற முறையில நெருக்கமான உறவுங்கிறதுனால கண்டிப்பா இவர் கலந்துருக்கணும். குழந்தை பிறந்துருச்சு நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் இதோ கம்பி கட்டுற கதை மாதிரி போலீஸுக்கு தெரியுது. இப்போ அவர்கிட்ட மேலும் மேலும் துருவி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெனரலா ஏதாவது ஒரு குற்றவாளி முதல் டைம் ஒரு கிரைம் பண்ணும்போது அவனால அந்த கிரைமை நெடுநேரம் மூடி மறைக்க முடியாது. அதுவும் போலீஸ் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா அவங்க பாணியில விசாரணை பண்ணும்போது அந்த குற்றவாளி ஈஸியாவே அதை கன்ஃபெஷன் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போலீஸ் அவங்க விசாரணை பண்ற அந்த சஸ்பெக்டோட உடல் மொழியையும் வாய் மொழியையும் வச்சு ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் சொகைல் அப்படிங்கிற இந்த நபரை துருவி விசாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் இல்ல எனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நெடுநேரம் அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் முகத்துல பயங்கர எமோஷன் தெரிய ஆரம்பிக்குது. எப்ப வேணாலும் உடஞ்சி அழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சொகைலுக்கும் இந்த நூர் முகமதோட கொலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறத போலீஸ் உணர்றாங்க. போலீஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி எமோஷனலா விசாரிக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல பொறுமை இழந்த இந்த சொகைல் என்ன சொல்றாரு, ஆமா சார், நான் தான் சார் அந்த நூர் முகமதை கொலை பண்ணேன். அவனை கொலை பண்ணதுக்கு எனக்கு 1% கூட வருத்தம் இல்லை சார். ஈவன் அவன் இன்னொரு தடவை உயிரோட வந்தா கூட அவனை நான் திரும்பவும் கொலை பண்ணுவேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஃபேஸை பார்த்துக்கிறாங்க. பிகாஸ் ஒரு அனுமானத்துல போலீஸ் விசாரிச்சாங்க. பட் இவ்வளவு ஈஸியா ஒரு கன்ஃபெஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத போலீஸ் எதிர்பார்க்கல. சரி, ஓகே, ஃபைன். சில சமயம் போலீஸ் கஷ்டப்படுவாங்க. சில பேர் குற்றவாளிகள் தான் பண்ண கொலையை ஒத்துக்கவே மாட்டாங்க. சில பேர் இந்த மாதிரி ஈஸியா ஒத்துப்பாங்க. சரி, ஓகே, இப்போ இந்த சொகைலுங்கிற நபர் தான் தன்னோட சகலை நூர் முகமதை கொலை பண்ணியிருக்காரு. சரி, என்ன காரணத்துக்கு கண்டிப்பா நீ கொலை பண்ண அப்படிங்கிறத சொல்லும்போது, சரி ஓகே சார், நான் என் டு என் சொல்லிடுறேன் அப்படின்னு என்ன நடந்ததுங்கிறத இந்த சொகைல் ஒன்னா சொல்லும்போது ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. இதுக்கெல்லாம் கூடவா கொலை பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் கூடவா கொலை பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் கூடவா சபதம் போடுவாங்கன்னு இவர் சொன்ன ஒவ்வொரு காரணமும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. இந்த சொகைல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நூர் முகமதுக்கு ராணிங்கிற பெண்மணி 3வது மனைவியா வர்றாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அந்த ராணியை பார்க்குறாரு, திருமணம் பண்ணிக்கிறாரு. முதல் 2 மனைவியோட சம்மதத்தோட பண்ணிக்கிறாரு. அப்படி தன்னோட 3வது மனைவியை திருமணம் பண்ணிக்கும் போது கொஞ்ச நாள் தன்னோட மாமியார் வீட்டிலே இருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி மாமனார் மாமியார் வீட்டிலே ஒரு ரூம்ல தங்கும் போது இந்த ராணிங்கிற பெண்மணிக்கு ஜரீனாங்கிற ஒரு
தங்கச்சி இருந்திருக்காங்க. அவங்களும் ஜஸ்ட் கல்யாணம் பண்ற ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ இவரும் ஒரே வீட்டில் இருக்காரு. உங்களுக்கு தெரியுமா, ஏற்கனவே 2 பொண்களை கரெக்ட் பண்ணி 3வது ஒரு திருமணம் பண்ணவர். ஸோ பெண்கள் விஷயத்தில் பலே கில்லாடி. அதனால தன்னோட மனைவிக்கோட அந்த வீட்டில் வசிக்கும் போது தன்னோட குழந்தையாக்கும் அவர் ரூட்டு போட்டிருக்காரு. அப்போ அந்த ராணியோட தங்கை ஜரீனாவை கரெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால அவங்க மீட் பண்றதும் அவங்க உடல் ரீதியான தொடர்புல இருக்கிறதும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கு. இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது தன்னோட மனைவிக்கும் தெரியாம, மாமனார் மாமியாருக்கும் தெரியாம, தன்னோட மனைவியோட தங்கையோட அந்த வீட்டுக்குள்ளேயே காதல் பண்ணி பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல தான் இந்த ஜரீனாவோட அம்மா அப்பா என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சொகைல் அப்படிங்கிற ஒரு நபரை திருமணம் நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. ஜரீனாக்கு கல்யாணம் ஆனதுல இந்த நூர் முகமதுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. பிகாஸ் இவரோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த ஜரீனாவை 4வது மனைவியா திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி பிளான்ல இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா இப்படி திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்களேன்னு பயங்கரமான கோபத்துல இருந்திருக்காரு. அதுவும் ஜரீனா மேல பயங்கரமான லவ்ல இருந்திருக்காரு. ஸோ இப்போ ஜரீனாக்கு திருமணம் ஆச்சு. அவங்க சொகைலுங்கிற நபரோட வீட்டுக்கு போறாங்க. இப்போ அவங்க வீட்டில் அவங்களுக்கு முதலிரவு அந்த ஈவெண்ட் நடக்க போகுது. அப்படி முதலிரவு ரூமுக்குள்ள போகும்போது இப்போ இந்த சொகைலுங்கிற கணவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஃபோன் வருது. அந்த ஃபோனை பண்ணது யாரும் இல்லை, நூர் முகமது அப்படிங்கிற இந்த நபர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே சகல, நான் நூர் முகமது பேசுறேன், உங்க திருமணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரு. உண்மையிலே அவருக்கு ஒன்றும் புரியல. யார் அவன் பைத்தியக்காரனா இருக்கான், பகல் ஃபுல்லா கல்யாணத்துல இருந்தான், இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா, திடீர்னு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வரும்போது எது கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே சார் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு போனை வைக்கும்போது, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இப்போ நீ ஜரீனான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கல, அவ என்னோட காதலி. நான் அவளை உயிருக்குயிரா காதலிக்கிறேன், அவளும் என்னை உயிருக்குயிரா காதலிக்கிறா. எப்படியோ நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, பட் உனக்கு நான் ஒரு வார்னிங் தர்றேன். உன்னோட சுண்டு விரல் ஜரீனா மேல பட்டுச்சுன்னு வச்சுக்குவேன், அதுக்கப்புறம் நீ ஒரு நாள் கூட உயிரோட இருக்க மாட்டேன். இதுதான் உனக்கு நான் கொடுக்குற கடைசி வார்னிங். ஜரீனா மேல கை வச்சேனா நடக்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி யாருக்கு வார்னிங் கொடுக்குறா? நூர் முகமதுங்கிற இன்னொரு நபர் சொந்த புருஷனுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போனை வச்சிடறான். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒருத்தன் ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். திடீர்னு ஃபர்ஸ்ட் நைட்ல எப்படி ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னா எப்படி இருக்கும்? உடனே அந்த சொகைல் அப்படி ஜரீனாவை பார்க்குறான். வாட் இஸ் திஸ், என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்படியே தலையை குனிஞ்சிட்டு, இல்லை நான் உண்மையை ஒத்துக்கிறேன். திருமணத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கும்போது எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்தது உண்மை. நான் எப்போ திருமணமாச்சோ அப்பயே அவரோட கட் பண்ணிட்டேன். இப்போ எனக்குன்னு ஒரு திருமணம், நீங்கள் கணவர்ன்னு இருக்கீங்க, இப்போ எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே அவர் காலில் விழுந்துடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தன்னோட மனைவியை ஏற்றுக்கிறாரு. அப்படி இருந்தால் கூட அந்த நூர் முகமதுங்கிற நபர் ஃபோன் பண்ணி தன்னோட மனைவியை தொடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா அப்படிங்கிற மாதிரி இவர் மனசுக்குள்ள பயங்கரமான கோப உணர்ச்சி வர ஆரம்பிக்குது. இன்னைக்கே அவனை நான் போட்டு தள்ளுறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் வந்தா கூட இவங்க மனைவி சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் இவர் தன்னோட வாழ்க்கையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் என்னதான் தன்னோட மனைவி கூட வாழ்ந்துட்டு இருந்தா கூட தன்னோட மனைவியை அவன் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டானே, இல்ல தன்னோட மனைவியை அவன் எப்படியெல்லாம் தொட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி பல விதமான எண்ணங்களும் கோப உணர்ச்சியும் அவன் மேல இவருக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ சொகைல் முடிவு பண்ணிட்டாரு, இந்த நூர் முகமதை ஒரு நாள் நான் போட்டு தள்ளணுண்டா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல தான் ஜரீனா கர்ப்பமாயிறாங்க. ஸோ அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற நாள் நெருங்கி வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த சொகைல்ங்கிற நபர் மனசுக்குள்ள ஒரு சபதம் எடுத்துக்கிறாரு. சரி ஓகே, அந்த நூர் முகமது நான் கொலை பண்றதா இல்ல மன்னிச்சு விட்டுறதா அப்படிங்கிறது எனக்கு பிறக்க போற குழந்தைய பொறுத்து இருக்கு. எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நான் அந்த நூர் முகமதை மன்னிச்சு விட்டுறேன். பட் எனக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பிறந்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த நூர் முகமதை நான் போட்டு தள்ளுறேன் அப்படிங்கிற மாதிரி சபதம் எடுத்துக்கிறாரு. இதனால இது ஒருத்தனை கொலை பண்றதுக்கும் இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா, இவங்களாம் அந்த கிராமத்தில் அந்த என்விரான்மெண்ட்ல வளர்ந்தவங்க. ஸோ இவரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது, இப்போ போய் ஒருத்தனை கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டா தன்னோட மனைவியும் பெண் குழந்தையும் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பாங்க, அவங்கள வாழ்க்கை ஃபுல்லாக யாரு பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு பதட்டம். இதே இது ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா, அப்போ ஆம்பளை பையன் அவன் வளர்ந்துருவான், அவன் பெரியவனாய் தன்னோட மனைவியை பார்த்துப்பான், எனக்கு இந்த குடும்பத்தை பற்றி கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு தாட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு தான் இந்த கொலையை பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்கும் டெலிவரி டேட் வருது. ஒரு நாள் இந்த ஜெரினாக்கு ஆண் குழந்தை பிறந்தது. எப்போ ஆண் குழந்தை பிறக்குதோ அன்னைக்கு இந்த நூர் முகமதை போட்டு தள்ளுறாங்கிற மாதிரி பிளான் பண்றாரு. அப்பதான் குழந்தை பிறந்ததுக்காக இவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க.
ஸோ ஜெரீனாவோட அம்மா அப்பா வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சா என்ன அர்த்தம்? அதுதான் ராணியோட அம்மா அப்பா வீடு. ஸோ ஆப்வியஸ்லி ராணி ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, அவங்க கணவர் நூறு முகமது அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவான். அங்கே வரும்போதே அவனை போட்டு தள்ளனடா அப்படிங்கிற மாதிரி இந்த சொகைல் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அப்படி வெயிட் பண்ணி பார்த்தவருக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி தான். கடைசி வரைக்கும் இந்த சொகைல் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. பிகாஸ் இந்த நூறு முகமதால ஜெரீனாங்கிற அந்த குழந்தையால மறக்க முடியல. இப்படி அவ கர்ப்பமாயி ஒரு குழந்தை பெற்றுட்டாலே அப்படிங்கிறத அவரால் ஏற்றுக்கவும் முடியாம இந்த ஈவெண்ட்டை பார்க்குற அளவுக்கு எனக்கு மனசுல தைரியமே இல்ல, நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனைவி கிட்ட சொல்லிட்டு தான் வீட்டுல தனியா இருந்திருக்காரு. இப்போ சொகைல் பயங்கர அப்செட் ஆயிட்டாரு. அவன் இங்க வந்தா போட்டு தள்ளனாலும் தானே, இவன் வரலையான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு அவருக்கு ஐடியா வருது. அவரோட மனைவியும் குழந்தைகள் இங்க இருக்காங்க, அப்ப அவன் வீட்டுல தனியா தானே இருப்பான், அது ஒரு கிராமம், அது அவனோட வீடு அந்த ஸ்ட்ரீட்ல கடைசியில இருக்கும், அங்க போய் அவனை போட்டா என்னன்னு திடீர்னு ஒரு ஐடியா வரும்போது சரி போட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு அவர் மட்டுமல்லாம இவரோட கசின் ஜரீப் அப்படிங்கிற ஒரு நபரை கூட்டிக்கிட்டு இந்த நூறு முகமதோட வீட்டை நோக்கி பயணம் பண்றாங்க. இந்த சொகையில பொறுத்த வரைக்கும் இவர் நிறைய கிரைம் கேசஸ், இந்த மாதிரி நம்மள மாதிரி நிறைய கிரைம் டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது கிரைமை எப்படி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, எந்த மாதிரிலாம் போலீஸ் கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஜென்ரலாக போலீஸ் என்ன பண்ணுவாங்க, செல்போன் ரெக்கார்டை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதனால இந்த கொலை பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் செல்போனை ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதனால தான் சரி லேட்டெக்ஸ் க்ளவுஸ் இல்லையா, வீட்டில் இருக்க ஒரு உள்ளன் க்ளவுஸை போட்டு எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய கத்தி எடுத்து நூறு முகமது வீட்டுக்கு வர்றாங்க. வந்து கதவை தட்டுறாங்க. நூறு முகமது அப்பதான் தூங்க போலான்னு போறாரு. கதவை திறந்தவன ஒரு நொடி என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேரும் அவர் வீட்டுக்குள்ள தள்ளிட்டு போயிட்டு வாயை பொத்திட்டு இப்படி ஆட்ட அறுக்கிற மாதிரி கழுத்தை அறுத்ததுல அங்கேயே அவர் இறந்து போயிறாரு. அப்படி இருந்தா கூட இந்த நூறு முகமது மேல இவனுக்கு சொகைலுக்கு பயங்கர கோபம் இருந்தனால இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கத்தியிலேயே கிட்டத்தட்ட 16 முறை சதக்குன்னு குத்திட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பைக்ல எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க. சோ போற வழியில இவங்க கொலை பண்றதுக்காக பயன்படுத்த கத்திய ஒரு புதருக்குள்ள போட்டு போறாங்க. அதுக்கப்புறம் கொலை பண்ணப்போ என்ன ட்ரெஸ் போட்டாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நெருப்பு வச்சு எரிச்சிடுறாங்க. சோ இந்த சொகைலுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. போலீஸ் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாங்கன்னா அதுல ரத்தம் தெரிச்சிருக்கும், பிளட் டெஸ்ட் பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணி தான் அந்த கொலையை பண்ணிருக்காங்க. பட் சொகைல் என்ன நினைச்சிருக்காரு, நம்ம இவ்வளவு தூரம் பண்ணிருக்கோம், போலீஸ் நம்ம கிட்ட வரமாட்டாங்கன்னு நினைச்சிருக்காரு. பட் போலீஸ் ரொம்ப கிளவரா அந்த இறுதிச் சடங்குக்கு யாரு வரலங்கிறத கண்டுபிடிச்சு இந்த சொகையில ரீச் பண்ணிருக்காங்க. ஃபைனலா நூறு முகமது கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த சொகைல் அப்படிங்கிற நபரையும் அந்த சொகைலோட கூட்டாளி ஜரீப்ங்கிற நபரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. இதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொலை நடந்தப்போ ஜஸ்ட் அவனுக்கு குழந்தை பிறந்து ஒரு 2 வாரம் தான் ஆயிருக்கு. ஈவன் 1 மந்த் கூட முடியல. அப்படிப்பட்ட பச்சிலம் குழந்தையை விட்டுட்டு ஜெயிலுக்கு போற மாதிரி இந்த சொகைலுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இந்த கேஸ்ல இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய 2 விஷயம் ஆக்சுவலி அந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப டேஞ்சரான விஷயங்கள். ஒன்று நம்ம கிரெட்ஜ், அதாவது யார் மேலேயாவது நம்ம நீண்ட நாளாக ஒரு பழி உணர்ச்சியை வச்சுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் ரீவெஞ்ச், அந்த கிரெட்ஜை எப்போ மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழி வாங்குற உணர்ச்சி ஒரு ஸ்டேஜில் அப்படி மேலோட்டமாக அதிகமாக வரும்போது அந்த இடத்துல நம்ம பழி வாங்க ஆரம்பிச்சிடும். ஒன்று அது இந்த மாதிரி கிரைமாக நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் சொகைலுங்கிற இந்த நபர் நூறு முகமது மேலே இருக்கிற பழி உணர்ச்சியை பல மாதங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு தான் சரியான சந்தர்ப்பம் வரும்போது பழி வாங்கியிருக்காரு. அதுக்காக இந்த நூறு முகமது ரொம்ப நல்லவன்லாம் நான் சொல்ல மாட்டேன். 3 பெண்களை கல்யாணம் பண்ணியிருக்கான், அதுவும் இல்லாமல் குழந்தையாலையும் கலெக்ட் பண்ணியிருக்கான். சரி, அது வரைக்கும் ஏதோ நீ என்ஜாய் பண்ணா அது பொண்ணு யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போனால் விட்டுருக்கனால ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அவன் ஃபோன் பண்ணி சொன்னான் பாருங்க, அது மன்னிக்கவே முடியாத குற்றம். இன்கேஸ் அவன் அந்த ஃபோனை பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், சொகைலுக்கு இவங்களுக்குள்ள இந்த தொடர்பு தெரியாமல் இருந்திருக்கும், அவங்க வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும், இந்த நூறு முகமதும் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல பண்ண கால் தான் சொகைலோட மனசுல ஒரு தீராத பழி உணர்ச்சியை உண்டு பண்ணி, என்னதான் அதுக்கப்புறம் நூறு முகமது இவங்க வாழ்க்கையில கிராஸ் பண்ணாம இருந்தா கூட அவன் தன்னோட மனைவி கூட இருந்த தொடர்பையும் தனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல போன் பண்ணி என்னோட மனைவியை தொடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா அப்படிங்கிற கோப உணர்ச்சியும் அளவுக்கு அதிகமாக இருந்ததுனாலதான் அது அப்படியே அவர் மனசுக்குள்ள ஒரு பழி வாங்குற உணர்ச்சியா மாறி இந்த அளவுக்கு ஒரு கொலை பண்ற அளவுக்கு தூண்டப்பட்டிருக்காரு. இந்த கேஸ்ல நான் ரொம்ப வித்தியாசமா பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, இவனை கொலை பண்ணலாமா மன்னிச்சு விட்டுறலாமா அப்படிங்கிறதுக்கு அவர் திங்க் பண்ணாரு பாருங்க. பையன் பிறந்தா கொலை பண்ணலாம், பொண்ணு பிறந்தா மன்னிச்சு விட்டுறலாங்கிறது இது என்ன மாதிரி கால்குலேஷன் எனக்கு தெரியல. ஜென்ரலா நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தை பையனோ பொண்ணோ பிறந்தாலே நம்ம ரொம்ப பொறுப்புணர்ச்சி அதிகமாகி அது வரைக்கும் ஏதாவது சின்ன பசங்க மாதிரி தண்ணி அடிக்கிறது, இப்படி ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்து இருந்தா கூட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு பொறுப்புணர்ச்சி அதிகமாக வரும். பட் இவர் இந்த மாதிரி ஏன் இப்படி வித்தியாசமா திங்க் பண்ணாரு எனக்கு தெரியல. சரி, பையன் பிறந்தா இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிருமா, இவர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. அந்த பையன் பிறந்த 2 வாரத்திலே அவங்க அம்மா வாழ்க்கை ஃபுல்லா பார்த்துக்க முடியுமா?
இதில் திங்க் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பையன் வாழ்க்கை ஃபுல்லா தனக்கு அப்பாங்கிற உறவை மிஸ் பண்ணிடுவான். இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா, அவன் பிறந்து வளர்றதுலேருந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் உங்க அப்பா கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட அன்பு கிடைக்காம ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை தன்னோட வாழ்க்கையை ஒரு ஏக்கத்தோட தான் நகர்த்துற மாதிரி இருக்கும். இது அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. ரெண்டாவது, அவங்க மனைவியை எடுத்துக்கோங்க. சிங்கிள் பேரண்டா ஒரு குழந்தைய வளர்க்குறது எவ்வளவு கஷ்டம். ஸோ கணவர் இல்லாம, இப்போ கணவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு இல்லை அப்படின்னா, ஒரு பெண் இந்த சொசைட்டியில் தனியாக இருக்கும்போது என்ன மாதிரிலாம் உங்களுக்கு பிரச்சனை வருங்கிறத நம்மளால யூகிக்க முடியும். அந்த பிரச்சனையும் தாண்டி இந்த குழந்தையும் வளர்த்துட்டு அவங்க மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. ஸோ இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, வன்முறை எதுக்குமே தீர்வாகாது. விருமாண்டி படத்துல கமலஹாசன் சார் சொல்ற மாதிரி தான், மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் அதை விட பெரிய மனுஷன் சொல்லுவார் தான். அந்த மாதிரி தான், ஜஸ்ட் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க மன்னிச்சுட்டு போயிட்டே இருங்க. நம்ம எல்லாரும் பழி வாங்குறோம்னு இறங்க ஆரம்பிச்சிட்டா இந்த உலகத்துல யாருமே உயிரோட இருக்க முடியாது. ஸோ இந்த பழி வாங்குறது ரீவெஞ்ச் அப்படிங்கிற இந்த கிரைம் வன்முறையில இறங்கினா உங்களோட பழி வாங்குற உணர்ச்சிக்கு வேணா அது தீனி போட்ட மாதிரி இருக்கும் தவிர அதுக்கப்புறம் வர்ற கான்சிக்வன்சஸ் நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்ம குடும்ப உறவுகளும் சரி பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது வரைக்கும் உங்க மனசுல யாரு மேலேயாவது ஒரு வன்முறையோ காழ்ப்புணர்ச்சி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க. உண்மையிலேயே அவங்க தவறு பண்ணியிருந்தா அதுக்குரிய தண்டனையை கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு. எனக்கு கர்மா மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. ஸோ ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா இப்போ இல்லாட்டா கூட அடுத்த வருஷம் இல்லாட்டா கூட எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பிறவில அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டு நீங்களும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்க. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.